எல்லாம் அல்ல மயிலம் ஸ்ரீ பாலமுருகனுடைய திருவடியை வணங்கி அவனுடைய அருளால் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் வாழ்த்தி வணக்கத்துடன் தொடங்குகிறேன். இன்று எடுத்துக்கொண்ட ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி 10வது ராசியாக வருகின்ற மகர ராசி. இந்த சோபகிருது வருடம் முடிந்து குரோதி வருடம் தமிழ் வருடம் பிறக்கிறது. விருச்சிக லக்னத்தில் சனி ஓரையில் இந்த குரோதி வருடம் முதல் மாதமான சித்திரையும் பிறக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தினுடைய அதிதேவதை ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர். ஆகவே இந்த புத்தாண்டு பிறக்கிற போது எல்லோருமே லக்ஷ்மி நரசிம்மரை வணங்கி வருவது, தரிசனம் பார்த்து வருவது மிகவும் சிறந்தது. இந்த குரோதி வருடத்தில் நவநாயகர்களுக்கெல்லாம் அரசு பரிபாலனை செய்வதற்காக ராஜா, மந்திரி, தானியாதிபதி இப்படி 9 வகையாக பதவிகளை எல்லாம் கொடுப்பது உண்டு. அந்த வகையில் இந்த குரோதி வருடத்தில் செவ்வாய் தான் ராஜாவாக வருகிறார். இந்த உங்களுடைய மகர ராசியினுடைய அதிபதியான சனி பகவான் 4 விதமான பதவியை வகித்தாலும் ராஜாவுக்கு அடுத்து வருகின்ற மந்திரி பதவியும் சேனாதிபதி பதவியும் மிகவும் முக்கியமாக வகிக்கிறார். தற்போது 7.5 சனியில் விரைய சனி முடிந்தது, ஜென்ம சனியும் கடந்து தற்போது பாத சனி என்னும் குடும்ப சனியினுடைய சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மற்ற ராசிகளைப் போல இல்லாமல் தனம், குடும்பம், வாக்கு இந்த ஸ்தானத்துடைய அதிபதியே 2 குடும்பஸ்தானத்தில் நிற்பது வரவேற்கத்தக்கது தான். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள் புதன்கிழமை 1/5/2024 மணி அளவில் 5:20 அளவில் இதுவரையிலும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் அஸ்தாஷ்டம குருவாக பதவி வகித்த சஞ்சாரம் செய்த குரு அந்த மேஷ ராசியிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2வது மாதத்தில் காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் அசுர குருவான சுக்கிரனுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிற நிலை இந்த ஆண்டு. மேற்படி குரு பெயர்ச்சி மகர ராசிக்கு நன்மையா தீமையா, சுபமா அசுபமா என்பது தான் இப்போது நாம் காணப்போவது. குருவை பொறுத்தவரை முழுமையான சுபகிரகம், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் மகர ராசிக்கு இந்த குரு 3/12க்கு அதிபதியாக வருகிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம், 3ஆம் இடம் உபஜயஸ்தானம் என்பதனால் ஓரளவு மத்திய பலன். ஆனால் இந்த மகரத்திற்கு குரு முழு சுவர் அல்ல. இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் குரு, சூரிய, சந்திர இந்த 3 கிரகங்களும் மாரகாதிபதி அமைப்பில் வந்துடுவாங்க. புதன், சுக்கிரன், சனி, செவ்வாய் இவர்கள் சுபர்களாக வருவார்கள். 3, 6, 11 ராகு, கேது நின்றால் சுபத்தை தருவார்கள். இதுதான் இந்த மகர ராசியினுடைய கணக்கு. இருப்பினும் குரு 3/12க்கு கெடுதலான ஸ்தானங்களுக்கு அதிபதி ஆனாலும் கூட நல்ல இடங்களில் சஞ்சாரம் செய்கிற போது தன்னுடைய கெட்ட சுபாவத்தை குறைத்து கொண்டு நன்மைகளையே கலந்து கொடுப்பார் என்பதை மனதில் நம்பிக்கையோடு இருக்கலாம். பொது விதிகளினுடையபடி குரு சுக்கிரனுடைய வீட்டில், அதாவது ரிஷப ராசியில் உங்களுடைய மகர ராசிக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம், தன்னுடைய புத்திஸ்தானம், புகழை கொடுக்கக்கூடிய இடம். அனைத்து வகையிலும் இந்த 5ஆம் இடம் சிறப்பு பெற்றால் அனைத்து வகையிலும் துன்பங்களை எல்லாம் கடந்து, எதிர்ப்புகளையெல்லாம் கடந்து முன்னேற்றத்துக்கு வந்துவிடலாம் என்பது தான் இந்த 5ஆம் இடத்தினுடைய குருவுடைய ஸ்தான பலம். மேலும்
இந்த குரு திரிகோணத்தில் வருகிற போது பழுது நினைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இந்த மகராசிக்கு திரிகோணம் ஏறி சஞ்சாரம் செய்கிற குரு, திரிகோணம் பெற்ற குரு தீமைகளை மறந்து நன்மைகளை வழங்குவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடு தேவையில்லை. இதுவரையில் இருந்த இடம் சுகஸ்தானம் 4ஆம் இடம், அது அர்த்தாஷ்டம குரு 4ஆம் இடத்தில் இருக்கிற போது உங்களுடைய சுகத்தை எல்லாம் குறைத்திருப்பார். அப்போது குரு பல விதங்களில் உங்களுக்கு அதிருப்தியை கொடுத்தார், சுகங்களை குறைத்தார். தொழில் வழியில் வேண்டாத இடமாற்றங்களை, அலைச்சல் தெரிச்சல் எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்திய காலம் நிறைய இந்த ஆண்டில் நடந்தது. குடும்பத்தில் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று விகல்பம், பகை, நண்பர்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையிலாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எதை நாம் தொடுகிறோமோ அது நமக்கு சுகத்தை கொடுக்காத சூழ்நிலைகளை எல்லாம் கொடுத்து வந்தது அஷ்டாஷ்டம குருவாக இருந்து. செய்து கொண்டிருந்த வேலையில முடக்கம், அதில் குறையிருப்பு தண்டனை, பணி நீக்கம், பணியிலிருந்து தொடர்ந்து பணி கிடைக்க முடியாமல் அருகாமல் இல்லாமல் எட்டத்தில் போயிட்டு பல விதமான அவதிகளுக்கு உள்ளாக்கப்பட்டு எந்தெந்த வகையில எல்லாம் உங்களுடைய சுகத்தை எல்லாம் குறைக்க வேண்டுமோ அதையெல்லாம் குரு செவ்வண்ண கரெக்டாகவே சரியாகவே செய்தார். சுருக்கமாக சொன்னால் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய தலைவாரம் குறைகிறது. தலையில் ஒரு மூட்டை நெல் எடுத்து வச்சுருந்தா எப்போ இறக்கலாம், அந்த காலத்தில் நடந்து தலையில் வச்சுருந்தா போவாங்க. அதுக்கு தான் சுமதாங்கி கட்டி வச்சுருந்தாங்க. ஒருத்தருடைய உதவி இல்லாமல் சுமதாங்கி மேலே தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இளைப்பாரி மீண்டும் அந்த மூட்டையை ராய்ச்சி தலையில் வச்சுட்டு போவாங்க. அதை போல அந்த தலைவாரம் தற்போது குறைகிறது, வேதனைகளும் சோதனைகளும் மறைகிறது. எப்பொழுது இந்த குரு பெயர்ச்சி ரிஷபராசியில் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் வருகிற போது. குருவிற்கு திரிகோண பார்வை பெற்றவர் குரு மற்ற கிரகங்களைப் போல அல்லாமல் அவருடைய திரிகோண பார்வை விசேஷமான பார்வை, தெய்வத்தினுடைய அளப்பரிய சக்தியை பெற்றது. திரிகோணம் என்னும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு அமர்ந்து தனது பொன்னொழி பார்வையை இந்த மகர ராசிக்கு வழங்குகிறார். குருவுடைய பார்வையெல்லாம் சிறப்பான பார்வை. அவர் அப்படி பார்க்கக்கூடிய பாவங்கள் எது என்று பார்க்கிற போது விசேஷமான 9வது பார்வை உங்களுடைய ராசியை பார்க்கிறார். ஒரு ராசியை பார்த்துட்டார்னாலே அந்த ராசி புனிதம் அடைகிறது, தோஷம் கலைகிறது. இதற்கு உதாரணமாக சொல்லணும்னு சொன்னால், சூரியன் உதயமாகிற போது தாமரை வளர்த்த பாருங்க, சூரியன் உதயமாகிற போது தாமரை மொட்டு மலரும். இரவில் சந்திரன் உதிக்கிற போது தான் அல்லிப்பூ மலரும். இதை போல ஒன்றோடு ஒன்று ஒரு முகம் பார்க்கிற போது இயற்கையே தன்னுடைய சுபிட்சத்தை கொடுக்குது. அதே போல சூரியன் எப்படி ஒளிக்கதைகளை பட்டதும் தாமரை மட்டும் மலருதோ, அதே போல குருவுடைய பார்வை பட்டதும் உங்களுடைய மனதில் இருக்கிற வாட்டங்கள் எல்லாம் விலகிடும். உடம்புல ஒரு உந்து சக்தி பிறக்கும், ஊட்டம் கூடுதலாகும். குறைவாக சாப்பிட்டது மனக்கவலையில் இப்போது கொஞ்சம் கூடுதலாக சாப்பிடக்கூடிய அமைப்பும், மனம் சந்தோஷப்பட்டால் நம்ம சாப்பிட்றதே தெரியாது. அந்த நிலையில் ஊட்டம் கூடுதலாகும், தெம்பு ஊறும், ரத்த விருத்தி கூடுதலாகும். நல்ல ரத்தம் நல்ல போஷாக்கு இருந்தால் தான் தெம்புனா வரும். உங்களுடைய உடலில் மேனியில் மெருகு ஏறும். தங்கமுலாம் பூசின மாதிரி ஒரு ஜொலிப்பு. ஒரு 50 வயதை கடந்தவர்கள் கூட 10 ஆண்டுகள் குறைந்து 40 வயசு உள்ள மாதிரி ஒரு இன்ப சுறுசுறுப்பு. முதல்ல உங்கள் உடலில் இந்த பிணிப்படைகள் எல்லாம் மறைவதற்குரிய காலம். உடல் நலம் பெறும். உடல்நலம் மட்டுமல்ல, உங்களுடைய மனநலமும், உங்கள் மனதில் பிடித்திருந்த பீடைகள் எல்லாம் மறைந்து போவதற்குரிய அமைப்பு இந்த குருவுடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசியில் பதிகிறது. ராசியில் பட்டாலே உங்களுடைய மேனியில் படுதுன்னு தான் அர்த்தம். ஆகையினால பல வகைகளில் உங்களுக்கு சுபிட்சம் ஏற்படும் என்பதை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குருவுடைய சுபசக்தியால், அவருக்குனுடைய சுபசக்தி இருக்கு, சந்தோஷமான பல நன்மைகளை எல்லாம் கைகூடி வரக்கூடிய காலம். இப்போ பழனிக்கு போனோம்னா
காலையில் போய் பார்க்கிற போது அதிகாலையில் ஆண்டி கோலத்தில் இருக்கிறார். அதற்கு அடுத்த அலங்காரம் பண்ணிக்கிற போது ராஜ அலங்காரம் போல் முருகர் இருக்கிறார். ஒரு நேரம் பார்த்தா ஆண்டியாக இருக்கிறார், மறுநேரம் பார்க்கிற போது ராஜ அலங்காரம். அதே போல் ஆண்டியாக இருந்தது மாறி ராஜ அலங்காரமாக இருப்பது போல் உங்களுடைய அமைப்பு முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய முக்கியத்துவம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய தனித்தன்மை எல்லாம் அதில் வெளிப்படும். தைரியத்தோடு எந்த ஒரு செயலை செய்யணும், மனதில் தைரியம் வேணும். அறிவு மழுகி போய் இருக்கக்கூடாது. ஆகவே இந்த தைரியமும் புத்தி கூர்மையும் செயல்பட்டு ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு செயலையும் செய்து வெற்றி காணக்கூடிய காலகட்டம். தொழிலாகட்டும், உத்தியோகமாகட்டும், கலையாகட்டும், எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு எழுச்சி, புத்தெழுச்சி. ஆகவே இது ஒரு மறுமலர்ச்சி. இது எல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு. தடைகளை எல்லாம் குறைத்து வெற்றி கடையை பதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சி. கல்வி தடைப்பட்டு இருந்திருக்கலாம், அது மீண்டும் தொடரக்கூடிய காலம். உங்களுடைய மகர ராசிக்கு கலத்திர தானத்தினுடைய அதிபதியான கல்யாணத்தினா எல்லாம் ஒன்று ஆணுக்கோ பெண்ணுக்கோ தான் குரு நல்லபடியாக இருக்கணும், குருபலம் வேண்டும். ஆகவே குரு தெய்வீக பூர்வ புண்ணிய தானத்துக்கு வந்து சஞ்சரிப்பதனாலும் அவருடைய 5ஆம் பார்வையால் மகரத்திற்கு 9ஆம் பாகமான கன்னியை பார்ப்பதனால தோஷங்கள் எல்லாம் விலகி திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண விமர்சையாக நடைபெறும். அதோடு இல்லை, எந்த தேவை, வீடு கட்டணும் பணம் இல்லை, மனம் வாங்கணும் பணம் இல்லாமல் வீட்டு நிற்குது, உத்தியோகத்துக்காக இதை போல் பணம் கேட்டாங்க அதை கொடுக்க முடியல, இது போல் எந்த விதமான தேவையாக இருந்தாலும், அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, மனைவிக்காக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, இந்த வகையில் எந்த தேவையாக இருந்தாலும் அதை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதற்கு பணம் வேண்டும். அந்த பணத்தை எல்லாம் புரட்டி கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சி. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு பிள்ளைகள் இல்லாத ஒரு காலகட்டம் நகர்ந்து சென்று கொண்டு இருந்தால் புத்திர பாக்கியம் ஏற்படும். அவர்கள் வயதிற்கு ஏற்ற தேவை எதுவோ அது பூர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம். குருவனுடைய 5வது விசேஷ பார்வை 9ஆம் இடத்துல தகப்பனாரை குறிக்கக்கூடிய இடம். அதுவே உங்களுக்கு பாக்கியத்தை நிர்ணயிக்கக்கூடிய இடம். ஆகவே அந்த தந்தை தானத்தில் பதிவதனால தகப்பனினுடைய ஆரோக்கியம், இதனால உடல்நிலை சரியில்லை, அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அது செஞ்சோம் அப்படின்ற நிலைமையில் மனது புலம்பிக் கொண்டு இருந்த நிலையில் அந்த மருத்துவம் சீரோடு சிறப்போடு வெற்றி பெற்று தந்தையினுடைய ஆரோக்கியம் சீராகும். ஆரோக்கியம் மட்டும் சீராகுது அதோடு இல்லை, அவருடைய முன்னேற்றம், அவர் எதை நோக்கி பயணிக்கணும்னு நினைச்சாரோ அந்த அமைப்பு சௌரியமாக நல்ல விதமாக அமையக்கூடிய காலகட்டம். அப்பா என்ன நினைக்கிறாரோ அவருக்கு அது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை 9ஆம் இடத்தில் பார்ப்போம்னா தகப்பனுக்கு பார்க்கிறது. தகப்பன் நலமடைவார், சீரடைவார், வெற்றி அடைவார். தந்தை வழியில் சொத்து சுகங்கள் எல்லாம் பங்காளி பிரச்சனை, ஏதோ ஒரு வகையில் வில்லங்கம் இப்படின்னா இருந்தாலும், இல்லை அப்பாவே கொடுப்பதற்கு கூட எதிரும் புதிருமாக இருந்தாலும், எது எப்படியோ தந்தை வழி சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு. எல்லோருக்கும் சொத்து சுகம் கிடைச்சிருமா அப்படின்ற பார்க்கிற போது வலுப்பெற்ற ஜாதகத்திற்கு ஜனனத்தில் இருந்தவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் சொத்தோ சுகமோ அடுத்தது ஒரு நல்ல குணத்தோடு தந்தையினுடைய பழக்க வழக்கங்கள், அனுசரணைகள், அன்பான அமைப்பு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பை இது நிச்சயம் ஏற்படுத்தும். திருத்தல யாத்திரைகள், அதாவது திருத்தலங்களெல்லாம் போய் பார்க்கணும். அங்கே ஜாதகம் பார்த்தேன், இங்கே ஜாதகம் பார்த்தா பரிகாரம் சொன்னாங்க, அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க, இங்கே போக சொன்னாங்க, குலதெய்வத்தை போய் கும்பிடணும்னு சொன்னாங்க, எதையுமே செய்யலை, காதில் போட்டுக்கலை, இப்படியே இருந்துவிட்டோம் அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் தட்டி எழுப்பி, தம்பி இப்போ போயிட்டு வா, நீ போகலன்னா நீ நினைவு வரலனாலும் அதை நினைவு ஊட்டக்கூடிய அமைப்பு யாராவது சொல்லுவாங்க. இதையெல்லாம் வெற்றி பயணமாக ஆலய வழிபாடுகள் எல்லாம் சென்று வரக்கூடிய புனித யாத்திரை போல சென்று வரக்கூடிய அமைப்பு, அதனால் பலன் பெறக்கூடிய அமைப்பு. இன்றைய காலகட்டத்தில் எந்த ஒரு பரிகாரம் செய்தால் அந்த பரிகாரம் வெற்றியாக முடியும்.
வெளிநாடு போகணுமா, அப்பாவாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி, அப்பாவுக்கும் சரி எனக்கு இதை போல இருக்குது, ஒரு தடவை போயிட்டு வந்துட்டேன், சரி இப்போ தான் இருக்குது, பிள்ளை கல்யாணத்தையும் முடிச்சாச்சு, நான் இன்னொரு தடவை போயிட்டு வந்தேன், அப்பாவும் போகிறதுக்கு வாய்ப்புகள். அப்போ வெளிநாட்டு பயணம் சிலருக்கு ஏற்படக்கூடிய அமைப்பு இந்த குரு பெயர்ச்சியால் உண்டு. அடுத்து இந்த குருவுடைய 7வது பார்வை நேராக 11ஆம் இடம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் பதிகிறது. 11ஆம் இடம் லாபஸ்தானம் மட்டுமல்ல, மூத்த சகோதரனை குறிக்கிறது, மூத்த சகோதரியை குறிக்கிறது, சித்தப்பாவை, சின்ன அத்தைய, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் 11ஆம் இடம். கலத்திரஸ்தானமான 7வது வீட்டுக்கு அதுதான் 5வது வீடு. அப்போ கலத்திரஸ்தானத்துக்கு 5வது வீடுன்னா அப்போ வந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை குரு பார்க்கிறார். ஒரு பெண்ணாக இருந்து கல்யாணமானால் தனக்கு வந்த கணவனுடைய பூர்வ புண்ணியம், அப்படி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் அந்த 9வது பாவம் வந்துடும். பிள்ளைகளை முன்னிட்டு சுப செலவுகள் ஏற்படும். ஒன்று படிக்கிற செலவு, இல்லை காலேஜில் செலவு, படித்து ரெடியாக வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருந்தால் அந்த முன்னேற்றத்திற்குரிய செலவு, கட்டி கொடுத்த பெண் இருந்தால் வளைகாப்பு இடுவது, குழந்தை பிரசவம் பார்ப்பது, பேரம்பேத்தியை பார்ப்பது, இப்படி பல வழியில் செலவுகள் இருந்தாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதையும் மனதில் தெளிவாக பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே வாழ்க்கை துணையுடைய பூர்வீக சொத்தாலும் நன்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. லாபஸ்தானம் என்பதால் பணம் பல வழியில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள். அதான் 11ஆம் இடத்தை குரு பார்த்தாருன்னா தந்தையால் நமக்கு அனுகூலம், பெண் இடத்துல மாமியார் வழியில், சகோதரனால், அத்தையால், சித்தப்பாவால், இப்படி யாராலையும் பல வகையில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வருவாய் 1க்கு 2, 2க்கு 3ஆக நமக்கு வருவதற்குரிய நிறைய வாய்ப்புகள். பொன்பொருள் செய்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. 4ல் குரு இருக்கிற போதுனா எல்லாம் அடமானத்தில் போயிருக்கும். வீட்டை கூட சில பேர் அடமானம் போடணும். மாடங்கள் இருந்தாலும் வண்டி வாகனம் இருந்தாலும் ஒன்று விற்கணும், இல்லைன்னாக்கா அடமானம் போடணும். இப்படி நிலைகளெல்லாம் இருந்த நிலைகளெல்லாம் மாறுகிறது இந்த குரு பெயர்ச்சி. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு உண்டு, விளையாட்டு திறமை உண்டு, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய தனித்திறமை எல்லாம் வெளிப்படும். உத்தியோகம் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தர்களுக்கு உழைப்பு, அந்த உழைப்பினால் ஏற்படைய திறமைக்கு மேலிடத்திற்கு புரிந்து கொண்டு உங்களுக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சக பணியாளர்களுடைய ஆதரவு இப்படியெல்லாம் ஏற்பட்டு விடுபட்ட வேலை பணியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருந்தாலும் பணி செய்து கொண்டிருக்கிற போது இடக்கு முடக்காக உடல்நிலை பாதிக்கப்பட்டு போக முடியாத இருந்திருந்தாலும் மருத்துவ காப்பீடு, அந்த லீவு எல்லாம் கொடுத்து மீண்டும் வேலையில் சேர்றது. தனியார் வேலை செய்தாலும் எப்படி இருந்தாலும் தடைப்பட்ட வேலை மீண்டும் தொடங்கும். இதுதான் முக்கியம். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வியாபார விருத்தி உண்டு, நற்பலன்கள் கூடுதலாகவே இருக்கும். பொதுவாக இந்த பொன்னகைகள், இந்த வெள்ளி, இந்த பொன்னகைகள் புட்பராகும். தானிய வகையில் கடலை, மஞ்சள், ஜீரகம், பொதுவாக மளிகை ஜாமான்கள், சர்க்கரை வியாபாரம், வெல்லம், தேன், இதர இனிப்பு பண்ண ஸ்வீட் ஸ்டால், தேங்காய் வியாபாரம், முல்லைப்பூ வியாபாரம், பூக்களுடைய வியாபாரம், தனிப்பட்ட சாமந்தி பூவு, பூஜை சார்ந்த பொருட்கள், இது போன்ற வியாபாரம் செய்பவர்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பெரிய அளவில் சக்கை போடக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தும். ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்க அலங்கார சாதனத்து, கல்யாணம் அது இது மேடைகள்லாம் அலங்காரம் பண்ணுறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் இந்த கிஃப்ட் ஷாப்பு இதெல்லாம் மிகவும் சிறப்பான அமைப்பை ஏற்படுத்தும். இதில் என்ன ஒன்றுன்னா, இரும்பு, தகரம், இந்த மைய, தைலம், எண்ணெய் வகை, இது எல்லாம் சில அமைப்பில் இடையூறுகள் கொடுத்து அதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன்னா இரும்பு சனியினுடைய ஆதிக்கம், செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த அமைப்பில் இருக்கிற போது குருவுக்கு எந்தெந்த காரகத்துமோ அந்தந்த அமைப்பில் இருக்கிற போது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும்.
ஒரு ஸ்டேஷனரி, அதாவது பள்ளிக்கூடம் பக்கத்தில் குழந்தைகளுக்கான பொருள்களெல்லாம் வைத்து விற்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல அமைப்பு கொடுக்கும். விவசாயம் எடுத்துக்கிட்டால் இந்த ஆண்டில் நெல் பயிர், கரும்பு, கடலை வகைகள், ஜீரகம், மஞ்சள், வாழை மரம், பழ வகைகள், முல்லை மலர், அதாவது முல்லைப்பூ தோட்டம் போடுறது, சாமந்திப்பூ தோட்டம், இதிலெல்லாம் கணிசமான விளைச்சல். அதனால் நல்ல லாபத்தை பெறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயம் உண்டு. இயல் இசை நாடகம், அது தெருக்கூத்தாக இருந்தாலும் சரி, சினிப்பேட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, எந்த வகையில் இருந்தாலும் அவங்க அந்த இயல் இசை நாடகம் என்ற அமைப்பில் வைக்கிற போது திரைத்துறையோ சினிமாவோ தெருக்கூத்தோ சிறப்பு சன்மானம் கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும். வாய்ப்புகள் எல்லாம் ஒன்றன் முன் ஒன்றாக ஒரே நேரத்தில் வந்து திக்குமுக்காட வைக்கும். பாராட்டுகள், பரிசுகள் எல்லாம் ஏற்படும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. இப்பொழுது இந்த காலகட்டத்தில் குருவனுடைய ஆலயமான ஆலங்குடி, ராஜகுருவான தென்குடி திட்ட, மற்ற குருவிற்கு குருவான குருவே வழிபட்ட தலம் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவருடைய இடம், இது போன்ற இடங்களுக்கும் இன்னும் அருகாமையில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயங்களுக்கும் சிவன் ஆலயங்களில் இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்தி நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டை கடலை பூஜை பண்ணி அதை விநியோகித்து வருகிற போது இந்த குருவனுடைய விசேஷ பார்வையின் பலனாக பல வகையில் நீங்கள் நற்பலன் அடையக்கூடிய காலகட்டம். மகர ராசிக்கு ரிஷபத்தில் வருகின்ற குரு நின்ற ஸ்தான பலம் சிறப்பு. அவருடைய பார்க்கக்கூடிய திரிகோண பார்வை 3 பாவத்தை படுகிறது. முக்கியமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அத்தனை பாவம் சிறப்பு பெறும். குருவுடைய பொன்னொழி பார்வை பலனும் உங்களுடைய இதற்கு முன்பாக நடந்த தீமைகளையெல்லாம் விலகி நன்மைகளை வளர செய்யும், சங்கடங்கள் விலகும், சந்தோஷங்கள் மலரும் என்று கூறி அன்புடன் முடிக்கிறேன். உங்கள் சிவா.